ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம கிளாஸ் 3ல் எதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நைட்டி துணியை எப்படி ஃபோல்ட் பண்ணி போட்டுட்டு கட் பண்ணுறது அப்படின்னு தான் இந்த வீடியோவில் ஃபுல் டீட்டெயிலாக நீங்கள் பார்க்க இருக்கிறீங்க. நைட்டி ஃபோல்டிங் 3 மெத்தடில் ஃபோல்டிங் பண்ணணும். எப்படி பண்ணுறது அப்படின்னு இப்போ நம்ம ஒவ்வொரு ஃபோல்டிங் பற்றியும் நாம் தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு ஃபோல்டிங் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். துணியை ஃபுல்லாக விரிச்சிட்டு இந்த மாதிரி நீல வாக்கில் ஃபோல்ட் பண்ணி எடுக்கணும். இதுதான் நைட்டி ஃபோல்ட் பண்ணுறதுக்கான ஃபஸ்ட்டு ஃபோல்டிங். இந்த ஃபோல்டிங் ஃபுல் லென்த்துக்கும் நம்ம ஃபோல்டு பண்ணி எடுக்கணும். ஸோ அதுக்கு பிறகு மேலே இருக்கக்கூடிய துணியை எடுத்துகிட்டு கீழே இருக்கக்கூடிய ஃபோல்டிங்கோடு வைக்கணும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கீழே நமக்கு 2 ஃபோல்டிங்கும் 4 லேயரும் இருக்கும். மேலே ஒரே ஒரு ஃபோல்டிங் மட்டும்தான் இருக்கும். ஸோ நம்ம சைடில் பார்த்திங்கன்னா 2 ஃபோல்டிங் வரும். ஆப்போசிட் சைடில் 4 லேயர் ஆஃப் ஃபேப்ரிக் இருக்கும். ஸோ இந்த மாதிரி பேட்டர்னில் தான் நம்ம ஃபஸ்ட்டு ஃபோல்ட் பண்ணி எடுக்கணும். ஸோ இந்த ஃபோல்டிங் பார்த்திங்க அப்படின்னா ஃபுல் லென்த்து ஹைட்டு வேணும் அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இந்த மாதிரி ஃபோல்டிங் பண்ணி நம்ம பயன்படுத்துவோம். ஸோ இப்போ இந்த நைட்டியோட ஃபுல் லென்த் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 55 இன்ச்சஸ் இருக்குது. ஸோ இப்போ நமக்கு இந்த மாதிரி ஃபுல்லாக வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு நம்ம மார்க் பண்ணி கட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போது உங்களுக்கு ஃபுல் லென்த்து வேண்டாம், உங்களுக்கு இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு 45 இன்ச் போதும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு இப்போது இந்த சைடில் இருக்கிற துணியை நம்ம கட் பண்ணி எடுத்துடுவோம். ஸோ நம்ம இந்த மாதிரி கட் பண்ணும்போது நமக்கு துண்டு துண்டு துணியாக தான் கிடைக்கும். ஸோ அதனால நம்ம இந்த மாதிரி ஹைட்டு கம்மியாக இருக்கிறவங்க இந்த மாதிரி கட் பண்ணி துணியை வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஸோ கம்மியாக இருக்கிறவங்க கீழே இருந்து மெஷர் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு எவ்வளோ தூரத்துக்கு ஹைட் வேணுமோ அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு இப்போ இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணணும். ஸோ இப்போ ஃபோல்ட் பண்ணிவிட்டு திருப்பி இங்கே ஒருக்கா மெஷர் பண்ணிவிடுங்க, உங்கள் ஹைட்டு கரெக்டாக இருக்கா அப்படின்னு. ஸோ உங்களுடைய ஹைட்டு கரெக்டாக இருக்குது அப்படின்னா இதில் ஒரு மார்க் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு எக்ஸஸாக இருக்கக்கூடிய ஃபேப்ரிக்கை நம்ம அதுக்கு பிறகு தான் நம்ம கட் பண்ணி எடுக்கணும். ஸோ இப்போது இதில் எக்ஸஸாக இருக்க இந்த ஃபேப்ரிக்கை தான் நம்ம கட் பண்ணி எடுக்கணும். ஸோ நீங்கள் இந்த மாதிரி கட் பண்ணி எடுக்கும்போது உங்களுக்கு துணி வேஸ்ட்டாக போகாது. ஸோ நமக்கு ஒரு சிங்கிள் பீஸ் துணி நமக்கு கிடைக்கும். ஸோ அதனால் உங்களுக்கு ஹைட்டு கம்மியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த மெத்தடை யூஸ் பண்ணி தான் நீங்கள் துணியை ஃபோல்ட் பண்ணி போடணும். ஸோ இப்போ நான் இந்த ஃபேப்ரிக்கை இப்போ கட் பண்ணலை, ஏன்னா எனக்கு ஃபுல் லென்த்துமே எனக்கு தேவைப்படும். ஸோ உங்களுக்காக நான் பேப்பரில் கட் பண்ணி காமிக்கிறேன். ஸோ அதை பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் தெளிவாக புரியும். ஸோ ஷார்ட்டு, அதாவது லென்த்து கம்மியாக இருக்கிறவங்க இந்த மெத்தடில் நம்ம ஃபோல்ட் பண்ணும்போது நமக்கு கிளாத் வேஸ்ட் ஆகாது. நார்மலாக நம்ம எப்படி ஃபோல்ட் பண்ணுவோமோ அதே மாதிரி தான் நான் இதில் ஃபோல்டு பண்ணியிருக்கிறேன். ஸோ இப்போ ஜஸ்ட்டு நான் இதை மெஷர் பண்ணிக்கிறேன். ஸோ இது பார்த்திங்கன்னா 4 இன்ச்சு சைஸில் நம்ம அந்த பேப்பர் இருக்குது. ஸோ அதில் நான் 3 இன்ச் மட்டும் மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ மார்க் பண்ணிவிட்டு நான் இப்போ இதை கட் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி துண்டு துண்டு துணி தான் நமக்கு கிடைக்கும். நீங்கள் கிளாத்தில் இந்த மாதிரி பேட்டர்னில் நீங்கள் கட் பண்ணிங்க அப்படின்னா. ஸோ அதனால தான் அந்த பேட்டர்னில் நம்ம கட் பண்ணுறது ராங் வே. ஸோ கரெக்டாக எப்படி பண்ணுறது அப்படின்னு இப்போ பார்க்கலாம். ஸோ உங்களுடைய மெஷர்மெண்ட் நீங்கள் கீழே இருந்து மெஷர் பண்ணிக்கணும். மெஷர் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு நீங்கள் மேலே இந்த மாதிரி மார்க் பண்ணிவிடுங்க. ஸோ இந்த மாதிரி மேலே மார்க் பண்ணதுக்கு பிறகு அந்த மார்க்கிங்கை ஃபோல்ட் பண்ணணும். ஸோ ஃபோல்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் ஹைட்டுக்கு கரெக்டாக கிளாத் நமக்கு கிடைக்கும். ஸோ அதுக்கு பிறகு எக்ஸஸாக இருக்கக்கூடிய நம்ம ஃபேப்ரிக்கை இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு சிங்கிள் பீஸாகவே நமக்கு கிளாத்து கிடைக்கும். கிளாத்தும் வேஸ்ட் ஆகாது. ஸோ அதனால் உங்களுக்கு ஹைட்டு கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா இந்த மெத்தடில் தான் நீங்கள் கிளாத்தை ஃபோல்ட் பண்ணி கட் பண்ணி எடுக்கணும். ஸோ இந்த 2 மெத்தட்லேயும் உங்களுடைய லென்த் எவ்வளோ இருக்குதோ அதுக்கு ஏற்றாப்புல நீங்கள் ஃபோல்ட் பண்ணிக்கிங்க. ஸோ இப்போ நம்ம 3rd மெத்தடில் எப்படி ஃபோல்ட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு நான் இந்த மாதிரி ஒரு சின்ன துண்டு பீஸ் கிளாத் தான் எடுத்துருக்கிறேன். ஸோ இந்த கிளாத்தில் இருக்கக்கூடிய பிரிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா 1 வே டிசைன் தான். ஸோ இந்த மாதிரி 1 வே இருக்கக்கூடிய டிசைனில் நீங்கள் ஃபேப்ரிக் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா அதுக்கு நம்ம நார்மலாக இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணக்கூடாது. ஸோ அதுக்கு வேறு ஒரு மெத்தடில் தான் நம்ம ஃபோல்ட் பண்ணி மார்க் பண்ணணும். ஸோ அது எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் வாங்குகிற ஃபேப்ரிக்கில் உங்களுடைய ஹைட்டுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் மார்க் பண்ணி நம்ம கட் பண்ணி எடுக்கணும். ஸோ அதுக்கு பிறகு தான் நம்ம 2வது ஃபோல்ட் பண்ணணும். ஸோ இப்போ இதில் நான் ஒரு சின்ன பீஸ் கிளாத் எடுத்துருக்கிறேன். இதனுடைய ஹைட் 5 இன்ச்சு சைஸில் இருக்குது. ஸோ இப்போ 5 இன்ச் அப்படின்னா இதை ஃபஸ்ட்டு 2ஆக நம்ம கட் பண்ணி எடுக்கணும். ஸோ இந்த மாதிரி நம்ம ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுத்துடலாம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஃப்ரண்ட் அண்ட் பேக்கை தனித்தனி பீஸாக கட் பண்ணி எடுக்கணும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஃப்ரண்ட் அண்ட் பேக்
தனியாக கட் பண்ணி எடுத்துட்டோம். ஸோ இப்போ கட் பண்ணதுக்கு பிறகு இந்த டிசைன் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளவர் கீழே இருந்த மாதிரி இருக்குது. ஸோ அந்த ஃப்ளவர் மேலே இருக்கிறது மாதிரி இருக்குது. ஸோ இப்போது நான் இதை வந்து ரெண்டுமே வந்து ஃப்ளவர் வந்து நம்ம மேலே இருக்கிறது மாதிரியே நம்ம ஃபோல்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இதில் வந்து ஃப்ளவர் வந்து மேலே இருக்கிறது மாதிரி நம்ம ஃபோல்ட் பண்ணியிருக்கிறோம். ஸோ இனி ஒரு பீஸை எடுத்து நம்ம ஃபஸ்ட்டு எப்படி ஃபோல்ட் பண்ணோமோ அதே மாதிரி தான் இதையும் ஃபோல்ட் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே இந்த மாதிரி நீங்கள் வைக்கணும். ஸோ இந்த மாதிரி வச்சுட்டு அதுக்கு பிறகு நீங்கள் மெஷர் பண்ணிக்கோங்க. உங்களுடைய நெக்கு, ஆர்ம் ஹோலு, அப்புறம் ஷேப் எல்லாமே மார்க் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக் டிசைன் வந்து மாறாது, சேமாகவே இருக்கும். ஸோ உங்களுக்கு ஒன் வே டிசைனில் நீங்கள் நைட்டி மெட்டீரியல் எடுத்தீங்க அப்படின்னா இந்த மெத்தடில் தான் நீங்கள் கட் பண்ணணும். நீங்கள் நம்ம ஃபஸ்ட்டு பண்ணது மாதிரி நீங்கள் ஃபோல்ட் பண்ணி கட் பண்ணிங்க அப்படின்னா டிசைன் வந்து ஆப்செட்டாக வரும். ஸோ அது வந்து கரெக்ட் மெத்தடு கிடையாது. ஸோ நீங்கள் வந்து ஒன் வேயில் வாங்கக்கூடிய பிரிண்டை வந்து இந்த மெத்தட்லேயே நீங்கள் கட் பண்ணி எடுத்துடுங்க. இப்போ வந்து நம்ம வந்து இது வந்து கரெக்டான மெத்தடில் வந்து கட் பண்ணி காமிச்சிருக்கிறேன். நார்மலாக நம்ம எப்படி வந்து ஃபோல்ட் பண்ணுவோமோ அதே மாதிரி நான் இந்த பீஸ் கிளாத்தையும் நான் ஃபோல்ட் பண்ணிவிடுதேன். ஸோ ஃபோல்ட் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு நான் நெக், ஆர்ம் ஹோல்லாம் கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் ஃப்ரண்ட் அண்ட் பேக் அது எப்படி இருக்கும் அப்படின்னு. நைட்டி மெட்டீரியல் நம்ம வாங்கும்போது ஒன் வே டிசைனாக இருந்தாலும் ஓகே தான், டூ வே டிசைனாக இருந்தாலும் ஓகே தான். நமக்கு ஃபோல்டிங் மட்டும் எப்படி ஃபோல்ட் பண்ணணும் அப்படின்னு நம்ம கரெக்டாக தெரிஞ்சிட்டோம் அப்படின்னா நம்ம ஈஸியாக வந்து அதை கரெக்டாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம நார்மல் மெத்தட்லேயே வந்து கட் பண்ணியிருக்கிறோம். ஒரு ஃப்ளவர் பார்த்திங்கன்னா கீழே பார்த்து இருக்கும், இனி ஒரு ஃப்ளவர் வந்து மேலே பார்த்தாலும் இருக்கும். ஸோ அதனால தான் நான் ஃபஸ்ட்டு மெத்தடில் நம்ம ஃபோல்ட் பண்ணி கட் பண்ணக்கூடாது அப்படின்னு வந்து ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன். ஸோ அதனால் நம்ம இந்த மாதிரி ஒன் வே டிசைன் நீங்கள் வாங்குதா இருந்தால் ஸோ ரெண்டு ஃப்ரண்ட் அண்ட் பேக்கை வந்து தனியாக கட் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு தான் நம்ம மார்க் பண்ணி கட் பண்ணணும். ஸோ இப்போ உங்களுக்கு ஒன் வே பிரிண்ட் இருக்கக்கூடிய டிசைன் மெட்டீரியல் நீங்கள் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா இப்போ எப்படி கட் பண்ணணும் அப்படின்னு வந்து தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா சேனலை மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை பை, டேக் கேர் அண்ட் ஹாப்பி லேர்னிங்.